வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். எங்கள் தெருவில் ஒரு 10 நாளாக குப்பை அள்ளுறதுக்கு வரல. 10 நாளுக்குள்ளே குப்பை வீட்டுக்குள்ளே நிறைய சேர்ந்து போச்சு. அதே மாதிரி தெருவில் போய் போட முடியாது, ரொம்ப தூரம் தள்ளி தான் போய் போடணும். வருவார்னு பார்த்து கொஞ்சம் அப்படியே லேட் ஆகி போச்சு. அப்போது இந்த குப்பை அள்ளிக்கிட்டு இருக்கார் பாருங்க, அவர் 10 நாள் கழித்து வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ஏன் தம்பி நீங்கள் வரல அப்படின்னு. அம்மா, குப்பை அள்ளும்போது ஏதோ ஒரு வண்டு என் கையில் கடிச்சிச்சுமா. நானும் அப்படியே தொடச்சி போட்டுட்டு நான் பாட்டில் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு விட்டுட்டேன். அது என்ன ஆச்சுன்னா வீங்கி ஒரு வாரமாக ஜுரத்தில் படுத்துட்டேன், நடக்க முடியலை அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த வேதனை ஒரு பக்கம், ஜுரம் ஒரு பக்கம், வேலைக்கு வர முடியலை, 10 நாள் சம்பளமும் எனக்கு இல்லை, வீட்டு வாடகை வேறு வந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேம்மா நான் அப்படின்னு அப்படியே கண்ணீர் வடிக்க சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய வீட்டு கழிவுகளை எடுத்துகிட்டு, அந்த குப்பையை எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிட்டு வந்தாலோ செஞ்சாலோ உடனே சோப் போட்டு கழுவுறோம். எதுக்கு கழுவுறோம்? அந்த நோய் தொற்று வந்துடக்கூடாது, கிருமிகள் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது, அதனால் ஆஸ்பத்திரி போய் நம்மளுக்கு செலவுகள் வந்துடக்கூடாது, உடல் நலம் பாதிப்பு பற்றக்கூடாது, ஆரோக்கியம் கெட்டக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக பிள்ளைகிட்டையும் சொல்கிறோம், கையை கழுவிட்டு சாப்பிடு, குப்பை தொட்டையா கையை கழுவு, ஏன் தான் இப்படி பண்ணுற, கொஞ்சம் கூட சுத்தம் இல்லை அப்படின்னு பிள்ளைகளை திட்டுறோம். ஏன்னா நானே அப்படி தான் திட்டுவேன். குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அந்த வண்டியில் திரும்ப என்ன பொருள்டா வச்சு நீ வாங்கிட்டு வருவ, குப்பை வண்டி மாதிரி தானடா, வண்டியை கழுவுடா. ஏன்னா சாமிக்கெல்லாம் பூ வாங்கிட்டு போவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குப்பை வச்சுட்டு போயிட்டு அதே வண்டியில் அப்படியே கழுவாமல் அந்த குப்பையை போட்டுட்டு அப்புறம் அந்த வண்டியோடைய கைப்பிடியை பிடிப்ப, இப்படியெல்லாம் நம்ம கணக்கு பார்க்குறோம். என்னென்ன தெய்வ விஷயங்கள் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு தோணும். மற்றபடிக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். அதாவது நம்ம வேலைகளுக்கு நம்மளுடைய கழிவுகளுக்கே நம்ம இவ்வளவு சுத்தம் பார்க்குறோம்னா, நம்மளுடைய எல்லா கழிவுகளையும் குப்பை அள்ளுறவங்க எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். பெண்கள் அந்த 3 நாள் மாதவிடை அந்த துணி, அந்த பாஞ்சி எல்லாத்தையும் போடுறோம். அதை சில பேர் கட்டி போடுவாங்க, சில பேர் அப்படியே தூக்கி போடுவாங்க. நானே பார்த்துருக்கேன். எங்கள் பிளாட்லேயும் அப்படி கிடந்துச்சு, அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது இறைவன் நமக்கு இயற்கையாக கொடுத்தது. அதுக்காக அதை எப்படி பண்ணணுமோ அப்படி தானே பண்ண முடியும். நம்மளுடைய எச்சி தான் வாயிலேருந்து துப்பிட்டு திரும்ப எடுத்து நம்ம சாப்பிட்டுப்போமா? இல்லை, வாயிலேருந்து அப்போ தான் துப்புவோம், அதை எடுத்து திரும்பி நம்ம சாப்பிடுவோமா? துப்புனது தான். வாய்க்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறோம், விழுங்கிக்கிறோம். அது ஒரு மருந்தாகவும் பயன்படுத்துது. அதாவது கையில் காலில் ஏதாவது சின்ன காயம் பட்டுட்டா எச்சியை தொட்டு அப்படியே தடவி அதை மருந்தாகவும் அந்த எச்சியை பயன்படுத்துகிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, சின்ன வயசில் ஓடி ஆடி விளையாடும்போது முட்டியில் லேசாக தேஞ்ச உடனே எச்சியை தொட்டு அப்படியே அதில் தேய்ச்சி விடுவாங்க. வீட்டுக்கு வந்து சொன்ன உடனே அம்மா மஞ்சப்பொடியை வச்சு விடுவாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம வாயிலேருந்து வந்தது தானே நம்ம சாப்பிடுவோமா? அது மாதிரி நம்ம கழிவுகளை எடுக்கிற இந்த ஒரு அற்புதமான வேலையை செய்கிறவங்க இவங்க இல்லைன்னா நாடு வீடு நாரி போகும், தெருவு நாரி போகும். தெருவு நாரி போச்சுன்னா நோய் வரும். ஏன்னா அந்த பக்கம்தான் நம்ம போய் வரணும். நம்மளுடைய உறவுகள்லேருந்து எல்லாருமே வெளியில் போய் வராமல் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட இவங்களை சில பேர் மதிக்கிறதில்ல. குப்பை வண்டியே இங்கே வா, குப்பை ஏன் இத்தனை நாள் வரல, ஏன் இப்படி பண்ணுற, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டியா, இப்படி பேசுகிறாங்க. மனசு அவ்வளோ வருத்தமாக போச்சு. அவர் ஏன் முன்னாடி சொல்கிறாரு பாருங்கம்மா எப்படி கூப்பிடுறாங்கன்னு. நான் உண்மையிலேயே தம்பி நில்லுங்க அப்படின்ட்டு போவேன். ஏன்னா மாடியில் இருக்கம்மா, சுற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிரும். அதனால் தம்பி நில்லுங்க தம்பி நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு குப்பையை கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சது சில பேருக்கு கொடுப்பேன். ஏன்னா நம்மளுடைய கழிவுகளை அவங்க எடுக்கிறாங்க. அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லலை. நம்ம அவங்களுடைய அந்த இதுக்கு ஒரு டீ குடிச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பாசத்தில் கொடுக்குறது. அவங்க இது வரைக்கும் கேட்கல. இதை லஞ்சம்னு சில பேர் சொல்லுவாங்க. இது லஞ்சம் கிடையாது, அன்பாக கொடுக்குறது. இந்த 10 நாள் வேலை கட்டு போச்சு, சம்பளம் இல்லை, வாடகை கொடுக்க முடியலங்கிறாரு, கண்ணீர் விடுறாரு. அப்போது அவங்களுக்கு சின்ன உதவி, இது பெரிய உதவி கிடையாது. அது மாதிரி நம்மளுடைய உறவுகளுக்கு நம்ம கொடுப்போம்ல கஷ்டப்பட்டா. இவங்க நம்ம வீட்டை சுத்தமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய கழிவுகள் 2 நாள் 3 நாள் சேர்த்து வச்ச குப்பை பார்த்திங்கன்னா செம்ம நாத்தம் நாரும்.
அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள் கழிவுகள் இருக்கும், நம்ம பேப்பரில் சுற்றி போட்டிருப்போம். அதே மாதிரி பெண்கள் இருக்கிற வீட்டில் அந்த 3 நாள் அந்த மாதம் அந்த கழிவுகள் இருக்கும். இதையெல்லாம் எடுக்கிற இவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் அதை செஞ்சோம்னா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பதிவில் தவறாக எதுவும் பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, குப்பை அள்ளினாலும் சரி, கோபுரத்தில் வேலை செஞ்சாலும் சரி, நம்மளுடைய தொழில் தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக திருடுறது, பொய் சொல்கிறது, கொள்ளையடிக்கிறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, பொய்யான வதந்தியை பரப்பி விடுறது, நம்ம நல்லவங்களாக இருக்கணுங்கிறதுக்காக மற்றவங்க மேலே பழிய போடுறது, இதுக்கெல்லாம் செய்யும் தொழில் ஆகாது. அன்றாட தேவைகளுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் உண்மையும் நேர்மையும் உழைப்பும் இருந்துட்டாவே போதும். சட்டவிரோதமான செயல்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு தெரியாது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோவை பதிவு பண்ணணும். அது லேட்டானது எதுக்குன்னா, அவர்கிட்ட கேட்டுட்டு பதிவு பண்ணேன். அந்த குப்பை அள்ளுறாருல அந்த தம்பிக்கிட்ட கேட்டுட்டு பதிவு பண்ணேன். அதனால தான் லேட்டாச்சு. வீடியோ எடுத்து 10 நாளைக்கு அப்புறம் அவரை பார்த்து இப்படி எடுத்திருக்கேன் போட வாப்பா சேனல்னு கேட்டேன். சரிங்கம்மான்னு அவர் சொன்னார். அதனால தான் இன்றைக்கி பதிவு பண்ணேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.